இப்படி இருக்கிற உங்கள் ஹேரை இப்படி மாற்றுறது எப்படி? இதுக்காக நீங்கள் எக்ஸ்பென்சிவ் ஆயில், எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு தேவையில்லை. நேச்சுரலான இந்த 5 ஹேர் கேர் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். கொட்டிகிட்டு இருக்க உங்கள் முடி அடர்த்தியாக வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த காலத்தில் எல்லாரும் எதிர்பார்க்குறது ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் டெலிவரி, ஃபாஸ்ட்டான விஷயங்களுக்கு தான் அதிகமாக க்ரேவ் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் பாசிபிளாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். இந்த 5 ஹேர் கேர் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எனக்கு இவ்வளோ முடி கொட்டியிருக்காதேன்னு வருத்தப்படுவீங்க. சரி வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, த ட்ரூத் அபவுட் த ஆயிலிங். சின்ன வயசுல இருந்து நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, தலையில் எண்ணெய் தடவாமல் இருந்தால் முடி கொட்டிடும், எண்ணெய் தடவுனாதான் முடி வளரும்னு ஒரு விஷயத்த மனசுல பதிவு வச்சிருப்பாங்க. பட் அது உண்மை இல்லை. உங்க முடி வேகமா வளரணும்னா அப்போ நீங்க நார்மல் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். 1999ல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடியை கண்டக்ட் பண்ணுறாங்க. 86 அலோபேஷியா ஏரண்டா பேஷண்ட்ஸ். இவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா, முடி பேட்சாக கொட்டுற கண்டிஷன். இவங்கள வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. பேஷண்ட்ஸை 2 குரூப்பாக டிவைட் பண்ணுறாங்க. குரூப் ஏ, குரூப் பி. குரூப் ஏக்கு நார்மல் ஆயிலை யூஸ் பண்ணாமல் தைம், ரோஸ்மரி, லாவெண்டர், செடருல் இது மாதிரியான எசென்ஷியல் ஆயிலை மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணாங்க. குரூப் பிக்கு நார்மல் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணாங்க. 7 மந்த் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டடியோட ரிசல்ட் குரூப் பியை விட குரூப் ஏக்கு ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. எசென்ஷியல் ஆயில் ஹேரோட ஃபாலிகுலை ஆக்டிவேட் பண்ணும். இதனால இயற்கையாகவே ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுது. நம்பர் 2, ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ரியல் கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். பட் அதை நீங்கள் கரெக்டான வேலை யூஸ் பண்ணால் மட்டும். ஷாம்பு உங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற அழுக்குகளை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுது. பேராபன், சல்ஃபேட், ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத மைல்டான ஷாம்புவை யூஸ் பண்ணுங்கள். அலோவேரா, சாமோமைல், டீ ட்ரீ இது மாதிரியான இயற்கையான பொருட்களை கலந்துருக்கிற ஷாம்புவை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஷாம்புவை தலையில் தேய்க்கும் போது அழுத்தி தேய்க்காம ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்க. இது பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால முடி வேகமாக வளரும். ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் சாஃப்டாக, ஷைனாக, டேமேஜ் ஆகாமல் இருக்கும். கண்டிஷனரை முடி நுனியில் மட்டும் தடவுங்க. ஸ்கேல்பில் தடவுனீங்கன்னா பொடுகு கண்டிப்பாக வந்துடும். கண்டிஷனரை அப்ளை பண்ணி 2 to 3 மினிட்ஸ் வச்சு ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க. முக்கியமான விஷயம், ஹாட் வாட்டரில் ஹேரை வாஷ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஸ்கேல்பில் இருக்கிற நேச்சுரல் ஆயிலை ரிமூவ் பண்ணி முடியை வறட்சியாக ஆக்கிடும். இதனால பிரேக்கேஜும் அதிகமாக ஆகும். நார்மல் வாட்டர்ல ஹேரை வாஷ் பண்ணுங்க. நம்பர் 3, த ஹைடன் ரீசன் அபவுட் ஹேர் ஃபால். உங்கள் தலைமுடி கொட்டிக்கிட்டே இருக்கா? எதனால கொட்டுதுன்னே தெரியாமல் இருக்கீங்களா? இதுக்கான ரீசன் காஸ்மோதர்மா கிளினிக்கோட CEO டாக்டர் சைத்ரா வி ஆனந்த் தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எடுத்துக்காதப்போ பாடி என்ன பண்ணுன்னா, ஸ்கேல்புக்கு போக வேண்டிய நியூட்ரிஷன் இருக்காது. இதனால் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாடியோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆர்கனுக்கு தான் நியூட்ரிஷனை சென்ட் பண்ணும். நியூட்ரிஷன் கம்மியாக உடம்புல இருக்கிறதுனால ஸ்கேல்புக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் கிடைக்காது. இதனால முடி சத்து இல்லாமல் பலவீனமாகி கொட்ட ஆரம்பிச்சிடும். ப்ரோட்டீன் இஸ் ஈக்குவல் டு ஹேர் ஸ்ட்ரென்த். ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுற கெரட்டின் நம்ம முடிக்கு ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரக்சர், எலாஸ்டிசிட்டியை கொடுக்கும். எக், லென்டில், நட்ஸ், டெய்ரி, சிக்கன், சோயான்னு டெய்லி ஒரு 50 கிராம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 4, சிம்பிள் ஹேர் டிப்ஸ். உங்கள் முடியை அடர்த்தியாக வேகமாக வளர்கிறதுக்கு சிம்பிள் டிப்ஸ். உங்கள் தலைகாணியோட உரை காட்டனில் யூஸ் பண்ணுறதை விட சட்டின், சில்க் இந்த மாதிரியான கிளாத் இருக்கிற உரையை யூஸ் பண்ணுங்கள். காட்டன் ரஃபாக இருக்கிறதுனால முடி ஈஸியாகவே முறிய ஆரம்பிச்சிடும். சில்க் மெம்மியாக இருக்கிறதுனால முடி முறிவு ஏற்படாது. ஹேரும் ஸ்மூத்தாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி தலைகாணி உரையை வாஷ் பண்ணிவிடுங்க. முடி ஈரமாக இருக்கும்போது சீப்பு வச்சு சீவக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா முடி முறிவு அதிகமாக ஏற்படும். நேச்சுரலாகவே ஹேரை காய வைங்க.
டாப் பிராண்டான ரோலியல் பேரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹேருக்கு எஸ்எஸ் ஹீட் தரக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணும்போது ஹேர் லாஸ், ஹேர் டல்னஸ், ஃப்ரிஸி இது மாதிரியான ஹேர் ப்ராப்ளம்ஸ் வருமா. கர்லிங் அயோன்ஸ், ஹேர் டையர்ஸ், ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஹேர் வீக்காக ஆகிடுமா. முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இந்த விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கணும்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்பர் 5, இம்ப்ரூவ் யுவர் ஸ்லீப் குவாலிட்டி. நீங்கள் இந்த ஹேர் டிப்ஸை ஃபுல் டெடிக்கேஷனோட ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் ஃபுல் டே ஒர்க், ஸ்ட்ரெஸ், ஸ்டடி டென்ஷன், ஃபேமிலி ப்ரெஷர்னு சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்போது இந்த டிப்ஸ் வேலை செய்யும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸ்ட்ரெஸ் ஒரு சைலண்ட் எனிமி. என்னதான் நீங்கள் பெஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும், ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டாலும், காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டே பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகி ஸ்லீப் சரியில்லைன்னா உங்கள் ஹேர் க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணி டென்ஷன் ஆனால் உங்கள் பாடி கார்டிசோல்ன்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இது டைரெக்டாகவே ஹேர் ஃபாலிகல்ஸை வீக் பண்ணிடும், முடியும் கொட்ட ஆரம்பிச்சிடும். உங்கள் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண டெய்லி கொஞ்ச நேரம் உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிற விஷயங்களை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெடிடேஷன், யோகான்னு பீஸ்ஃபுல்லாக தர விஷயங்களை பண்ணுங்கள். உங்கள் ஸ்லீப் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 5 ஹேர் கேர் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபாஸ்ட்டாக வளரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.